இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்ல. எதுக்கு ரயான் மேல இவ்ளோ ஒரு வன்மத்த வந்து கொட்டுறாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. எதுக்கு எடுத்தாலும் முத்துக்குமரன், முத்துக்குமரன், முத்துக்குமரன் அப்படின்னு சொல்றாங்கன்றதும் புரியல. முத்துக்குமரன் நல்லது பண்ணா, நல்லா பண்ணான்னு சொல்லுங்க. தப்பு கிடையாது. மத்தவங்க நல்லா பண்ணாலும், நல்லா பண்ணான்னு சொல்லுங்க. உடனே கம்பேர் பண்ணி, முத்துக்குமரன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றது. மத்தவன் எவனாவது ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, முத்துக்குமரனை விட இவன் தான் பெரிய இவனா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனை வந்து சதி பண்ணி தான் வந்து தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. இன்னொரு ஆள் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா, சதி பண்ணி தான் வந்து அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் உங்களெல்லாம் அசிங்கமாக இல்லை இப்படிலாம் சொல்கிறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. சோசியல் மீடியாக்களை தொடர்ந்தாவே அது யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம வெறுப்பாகுது. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, முத்துக்குமரன் நேற்று 50,000 ரூபாய் பணம் போட்டு எடுத்தாப்புல. நம்மளும் 3-4 வீடியோ அதை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா அவ்வளோ படப்படப்பாக தான் வந்து இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை முத்துக்குமரனை பொறுத்தவரையில். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் அவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறத தாண்டி அவன் எவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஓடி வந்தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே அது திக் 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 திக்னு வந்து இருந்தது. ஓகேங்களா? ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ரயான் வந்து ட்ரை பண்ணாப்புல 2 லட்சம் ரூபாய்க்கு. அதில் ட்ரை பண்ணி ஜெயிச்சாப்புல கிட்டத்தட்ட 17 செகண்ட்ஸில் வெற்றி பெற்றும் உள்ளர வந்துட்டாப்புல. இப்போ என்ன பிரச்சனைனா, முத்துக்குமரனை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணுறாங்க இவங்க. அவங்களுடைய பணத்துலேருந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து முத்துக்குமரனுக்கு வந்து 15 செகண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் ரயான் அவர்களுக்கு 25 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இல்லையா? இப்போ ரயான் வந்து போவான் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. முதல்ல அதை புரிஞ்சிக்க மாட்டீங்களா? 6 பேருக்கும் தான் வந்து அந்த டாஸ்க்கை வந்து எல்லாரும் முன்னிலையில் தானே படிக்கிறாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க முதல்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் அவர்கள் அந்த லெட்டர் பேட்லேயே வந்து கொடுத்துருக்காப்புல. இப்போ முத்துக்குமரனால் பண்ண முடியும்னா அவரும் கூட தான் போயிருந்துருக்கலாம். அவர் ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாப்புல. ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எபிசோடில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை எபிசோட் மட்டுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லைவில் பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த 30 மீட்டர் கடக்கிறதுக்கு 15 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, இது வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ்லேருந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரையல் பார்த்துருக்காங்க. ட்ரையல் பார்க்கும்போது 14 செகண்ட்ஸில், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 14 செகண்ட்ஸில் நல்லா ஓடக்கூடிய ஆட்களில் தேர்ந்தெடுத்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. 14 செகண்ட்ஸில் அந்த 50,000 ரூபாய் பொட்டியை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க பிக் பாஸ் உடைய டீமில் இருந்த ஆட்கள். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 30 மீட்டரை 14 செகண்ட்ஸ்குள்ளே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் அவர்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 செகண்ட்ஸை வந்து சேர்த்து வச்சிருக்காப்புல. ஸோ அப்படி யோசிக்கும் போது மேபி அந்த 45 மீட்டர் வந்து இருக்குது இல்லையா, அந்த 45 மீட்டரை கடக்கிறதுக்கு 25 செகண்ட்ஸ் வந்து ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பிக் பாஸ் டீமோட ட்ரையல் டீமில் ஒரு ஆள் ஓடி இருப்பாப்பில். மேபி அது 23 செகண்ட்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை 24 செகண்ட்ஸாக கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த 24 செகண்ட்ஸ்குள்ளார மேபி அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் 1 or 2 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதானே தவிர நீங்கள் யோசிக்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து வரலை. இங்கே வந்து 30 மீட்டருக்கு வந்து 15 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க, 45 மீட்டருக்கு ஏன் வந்து அவ்வளோ பெரிய செகண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அங்கே சீனே இல்லை. அதெல்லாம் தாண்டி ரயான் மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை வந்து கொட்டணும் அப்படின்றது தான் புரியல. அதே மாதிரி ரயான் அவர்கள் ஒரு வேலை அந்த 25 செகண்ட்ஸையும் யூஸ் பண்ணி அந்த பணப்பொட்டியை உள்ளர கொண்டு வந்திருந்தார்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கூட ஏற்றிருந்துருக்கலாம். அந்த மனுஷன் தான் 17 செகண்ட்ஸ்குள்ளார வந்துட்டாங்களே. அப்படி இருக்கும்போது ஏன்டா திரும்பியும் வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு முத்துக்குமரனே, அதனால தான் வந்து அவர் வின் பண்ணக்கூடிய 50 லட்சத்துலேருந்து மைனஸ் பண்ணி பணப்பொட்டியை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விடுறாங்க. அதை முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, அந்த ஒரு விஷயத்தில் மேனிப்புலேட் ஆகாதீங்க. அதை தான் நான் வந்து சொல்லுவேன். இதில் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 6 பேருமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கண்டஸ்டன்ட் தான். உனக்கு தெம்பு இருக்கா, நீ டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ ஓடிப்போ. முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து ஓடினார்ல, செகண்ட் ரவுண்ட்லேயும் ஓடி போய் எடுக்கட்டுமே, 3ஆவது ரவுண்ட்லேயும் ஓடி போய் எடுக்கட்டுமே, 4ஆவது ரவுண்ட்லேயும் ஓடி போய் எடுக்கட்டுமேன்றதான் இங்கே சீனே. அதை விட்டுட்டு வந்து அவன் டைட்டில் வின் பண்ண போகிறான், யாருக்குங்க தெரியும் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்ல அது ஒரு விஷயத்தை வந்து முதல்ல மைண்டில் ஏற்றிக்காதீங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாப்புல. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தொலைவாரத்தை நீங்கள் யோசிக்கணும். சொல்ல முடியாது, சௌந்தர்யாவை கூட வின் ஆகலாம், ஜாக்லினை கூட வின் ஆகலாம், இல்லைனா ரயானை கூட வின் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடரேஷனே வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து அதை ஒரு மைண்ட் செட்டில் வந்து கொண்டு வராதிங்க, சரிங்களா? அது ஒன்று. எனக்கு கூட தாங்க பிடிக்கும், முத்துக்குமரனை பிடிக்கும், நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், அவன் தான் வின் பண்ணுன்றதான் என்னுடைய ஆசையும் கூட. அதுக்காக முத்துக்குமரனுடைய வெற்றியை வந்து பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம்.
அதெல்லாம் அந்த சவால்களெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறவன் தான் ஜெயிச்சவனா தெரிவான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி வர்றவன் தான் முத்துக்குமரன். அப்போ முத்துக்குமரன் பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புரளியை வந்து கிளப்புறது, ஐயோ முத்துக்குமரனுக்கு எதிராக பிக் பாஸ் வந்து சதி பண்ணுறாங்க, முத்துக்குமரனுக்கு மட்டும் ஏன் 15 செகண்டு, ரயானுக்கு ஏன் 25 செகண்டு அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூவர்ஸ் தான் வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணி இது இப்படி பண்ணியிருக்காங்கப்பா, இது இப்படி புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய கடமை வந்து இருந்துகிட்ருக்கு. அப்போது ரிவ்யூவருக்கு என்ன வேலை இருக்குது? ஆக்சுவலாக சொல்லப்போனால் எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறது தானே ரிவ்யூவர். நீங்கள் ஒன் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு தானே. ஒன் ஸ்டாண்ட் கூட எடுக்கலாம். எல்லாரும் அகெய்னஸ்ட்டாக இருக்காங்க, ஒருத்த மட்டும் கரெக்டாக இருக்கான், நேர்மையாக இருக்கான் அப்படின்னா அப்போ நீங்கள் எடுக்கிறது கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் ரூல்ஸே அதுதான், கேமே இது தான் அப்படிங்கிற போது நீங்கள் ஏன் வந்து எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு வந்து நகர்த்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதான் எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ ரயான் வந்து டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 18 செகண்ட் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு வேளை 45 மீட்டரை வந்து அவர் கடக்கணும்னு நினச்சிருந்தா நேற்றுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது, நேற்றுக்கு டாஸ்க் பண்ணார் இல்லையா, அதை வந்து கம்பேர் பண்ணும்போது 18 செகண்ட் வந்து 45 மீட்டரை வந்து கடந்திருப்பாப்புல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப் அண்ட் டவுன் ஓகேங்களா, அப்படின்னா 90 மீட்டர்ஸ் வந்து கடந்திருப்பாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலே ரயான் வந்து 17 செகண்ட்ஸில் வந்து கடந்துட்டாப்புல. இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைனே எனக்கு வந்து தெரியலையே. முத்துக்குமரன் தான் வந்து சொல்கிறாப்புல, விமர்சனங்களை அக்செப்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணி பழகுங்க, அதுக்கப்புறம் யோசிங்க இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்த வந்து வின் பண்ணதையே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி பேட் தானே ஆக்சுவலாக சொல்லப்போனால். இதை வந்து சம்மரைஸ் பண்ணி வந்து சொல்லிடுறேன். 1, பிக் பாஸ் எல்லாருக்கும் பொதுவானதாக செயல்படுது. 2, 6 கண்டஸ்டன்ட் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பொதுவாக தான் நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி எந்த அமௌண்ட்டுக்கும் கை நீட்டி இவங்க தான் முத்துக்குமரன் தான் போகணும், சௌந்தர்யா தான் போகணும், ஜாக்லின் தான் போகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கா வாங்க அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. 3வது மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதுவும் குறிப்பாக இந்த சீசனில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம், இந்த படங்கள்லாம் போட்டு காட்டவே மாட்டாங்க இதுக்கு முன்னாடி சீசன்களில், பட் படங்கள் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு வேளை எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கெஸ்ட்டாக மட்டும்தான் வர முடியுமே தவிர கண்டஸ்டண்ட்டாக வர முடியாது இதுக்கு முன்னாடி சீசன்களில். அதை மறுபடியும் வந்து செஞ்சுருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பொட்டிக்கு வந்து எந்த டாஸ்க்குமே வந்து வைக்க மாட்டாங்க. பணப்பொட்டி எவ்வளோக்கெல்லாம் ஏறுதோ அவங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து போயிடலாம். இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குறிப்பிட்டு சொல்கிறேன், பிக் பாஸ் இந்த டைமிங் பேஸ்டு கேம்ஸ் எல்லாம் வரும்போது முன்னாடி ட்ரையல் பார்த்து அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அவங்க பஸர் டு பஸர் டாஸ்க்கே வந்து வைப்பாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே தப்பாக மேனிப்புலேட் பண்ணால் மேனிப்புலேட் ஆகாதீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். கண்டிப்பாக முத்துக்குமரன் தான் வெற்றி பெறுவான், அவன் தான் டைட்டில் வின்னர். பட் அதுக்காக எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நோத்துணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது என்னுடைய கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.